2020 இப்போது 2 வாரங்களில் ராஜபக்ச குடும்பத்தை கதிகலங்க வைக்க போகிற ஒரு அறிக்கை வரப்போகிறது. அந்த அறிக்கை தொடர்பில் 2020 காலப்பகுதியில் ஹரின் பெர்னாண்டோ என்ன கூறுகிறார் என்பதை நீங்கள் பாருங்கள். ஈஸ்டர் தாக்குதல் ராஜபக்சக்களின் வேலை, ராஜபக்சக்களின் சூழ்ச்சி என்பதை நான் நிரூபித்து காட்டுவேன். கருணா அம்மனுக்கு ஆயுதங்களை வழங்கியது நாம் என யாழ்ப்பாண தமிழ் மக்களிடம் கூறுகின்றனர். கிராண்ட் பாஸில் அரச மரத்தின் கிளையை வெட்டியது நான் என கூறி எந்த நாளும் பிரியாணி சாப்பிட விரும்புகின்றனர். எனது தாய் தந்தையரே, என்ன வெட்கம் கெட்ட அரசியல் இது! இன்று இந்த மேடையின் இளவரசராக அமைந்துள்ள தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ அவர்களே, ஹரின் பெர்னாண்டோ என்ன கூறுகிறார்? உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது ராஜபக்சக்களின் சூழ்ச்சி, அதனை நான் நிரூபித்து காட்டுவேன் என்று 2020 கூறினார். இப்போது 2025 ஹரின் பெர்னாண்டோ கூறியது. நேற்று அதே ராஜபக்சவின் மகனை இளவரசர் என்று கூறுகிறார். ஒரே குழப்பமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த முன்வரிசையில் இருக்கக்கூடிய அத்துணை தலைவர்களையும் பாருங்கள், ராஜபக்சக்களுக்கு எதிராகவே மேடையேறி ராஜபக்சக்கள் மோசமானவர்கள் என்றவர்கள் அவர்கள் தான் இன்று இந்த மேடையிலே ஏறி இருக்கின்றார்கள். அந்த காணொளியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு புரிந்திருக்கும் இதனுடைய ஆபத்தான நிலைமைகள். இப்போது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விடயம், 2 வாரங்களில் என்ன இடம்பெறப் போகிறது? ஒரு திசை திருப்பலாகத்தான் நேற்று நுகைகுடை போராட்டம் ஒழுங்குபடுத்தப்பட்டது என்கின்ற மிக இரகசிய தகவல் ஒன்று எமது புலனாய்வு செய்தியாளரூடாக எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஏப்ரல் 21 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை வெளியிடுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டிருக்கின்றமை இங்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவலாக இருக்கிறது. ஏப்ரல் 21 தாக்குதல் விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதிக்கும் துறைசார் அதிகாரிகளுக்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலிலே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. புலனாய்வுத்துறை, அரச புலனாய்வுத்துறை, புலனாய்வுத்துறையினுடைய பணிப்பாளர்கள், புலனாய்வுத்துறை சிரேஷ்ட அதிகாரிகளுக்கு இடையில் இடம்பெற்ற ஒரு முக்கிய கலந்துரையாடலில் இந்த இறுதி முடிவு கடந்த வாரம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பின் பின்னர் மிக முக்கியமான ஒரு கட்டத்தை நோக்கி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றது. குறித்த கலந்துரையாடல் மிக முக்கியமானது ஒன்றாக பார்க்கப்படுகிறது. 2 வாரங்களில் அரசு இது விடயம் தொடர்பில் கட்டாயம் தெளிவுபடுத்தியாக வேண்டிய கடப்பாட்டில் இருக்கின்றது. அதனை அரசு செய்வதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கமைய ஏப்ரல் 21 தாக்குதல் சம்பவம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணை மற்றும் அதற்கு பின்னரான நீதிமன்ற நடவடிக்கைகளின் அவசியத்தை தாம் வலியுறுத்தியதாகவும் ஜனாதிபதி வலியுறுத்திய விடயங்கள் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது.